அரியலூரில் விவசாயிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஆடுகள் நான் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோனா 40 கிலோ எடை கொண்டா கிடைக்கும். இப்படி கோழி, பன்றி, மீன் இப்படி ஆராய்ச்சி நிலையங்களை அங்கே கொண்டு வந்து ஆராய்ச்சி மூலமாக அதை விவசாயிகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, விவசாயிகள் அந்த கால்நடை பூங்காவுக்கு அழைத்து சென்று ஒரு ஆடிட்டோரி கட்டிக்கிறோம். விவசாயிகள் தங்குறதுக்கு தங்குமிடம் அதெல்லாம் இருக்குது இல்லையோ இப்போ தெரியல. நான் எல்லாம் போட்டிருந்தேன், ஆனால் அதை இன்னும் திறக்கலை, முழுசாக திறக்கலை. அங்கே ஒவ்வொரு மாவட்டமாக விவசாயிகள் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ஒரு படம், அந்த ஆடிட்டோரியத்தை படம் போட்டு காட்டுவோம். அந்த கால்நடைக்கு என்ன நோய், பசுவுக்கு என்ன நோய் தாக்குது, ஆடுகளுக்கு என்ன நோய் தாக்குது, அதுக்கு எப்படி சிகிச்சை பெறலாம், அந்த நோயுடைய அறிகுறி என்ன, படத்தின் வாயிலாக அந்த விவசாயிகளுக்கு காண்பிப்பது. 2 நாள் அதுக்கு உணவு எல்லாமே நாங்களே கொடுப்போம். அதுபோல் ஆராய்ச்சி, மீன் வளர்க்குறது எப்படி, பன்றி வளர்க்குறது எப்படி, ஆடு வளர்க்குறது எப்படி, கோழி வளர்ப்பு எல்லாமே அந்த திரைப்படத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தி ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்தோம். அதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனால் முதற்கட்டமாக அங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி அதை மட்டும் நான் திறந்தேன். இந்த ஆராய்ச்சி நிலையம் கட்டடம் பெரிய கட்டடம், 1000 கோடியில் கட்டடம் கட்டியிருக்கிறோம். அப்படியே பூட்டி கிடக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக, விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கால்நடை பூங்கா என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதையும் கட்டி முடிக்கின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பாட்டு கொண்டு வரல. நான் போன வருஷம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய விளைவு போன வருஷம் திறந்தாங்க, அப்படியே வெறும் ரிப்பன் மட்டும் கட் பண்ணி விட்டு அதற்கு தேவையான எந்த அடிப்படை வசதியும் செய்யலை. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் வரும். இந்த கால்நடை பூங்கா திறக்கப்படும். இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுப்போம். விவசாயத்தில் ஆடுகளை உற்பத்தி பண்ணி கொடுப்போம். இதையெல்லாம் விவசாயியுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்காக போடப்பட்ட திட்டம். நான் ஒரு விவசாயி இருந்த காலத்தில் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய நான் செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது நிச்சயமே எங்கள் ஆட்சிக்கு வருவோம். அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பயிரிடுறாங்க. இங்கேனா மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடுறாங்க, முந்திரி அதிகமாக பயிரிடுறாங்க, அப்படி பருத்தி அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. அப்படி அந்தந்த ஏரியாவில் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்க, அதற்கு இன்னும் கூடுதலான விளைச்சல் கிடைப்பதற்கு, இன்றைக்கி மக்காச்சோளத்தை கூட கூடுதலான விளைச்சல் கொடுப்பதற்கு இன்னும் ரகம் பல இருப்பதாக என் இடத்துல நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். அப்படி அந்த ரகத்தை நம்முடைய விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது ஒரு வருஷத்துக்கு சுமார் 2000 கிலோ நமக்கு கிடைக்குதுன்னா அந்த ரகத்தை பயன்படுத்தினா இன்னும் ஒரு 500 கிலோ அல்லது 1000 கிலோ கூடுதலாக வரும். அப்போ வருமானம் கூடுதலாக கிடைக்கும். அதையெல்லாம் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரி தந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்து, இன்னும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.